சென்னையில முதல்வர் கோப்பை ஹாக்கி போட்டி நடக்குது. அதுல கையெழுத்து டிவிக்குங்கிற பிள்ளைங்க 3 பேரும் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாருங்கப்பா எந்த அளவுக்கு வந்துட்டு இதா இருக்காங்க பாருங்க. அவனுக்கு அது நல்லதா கெட்டதா அது தெரியுதா என்னன்னு தெரியாது. பட் அங்க போய் அந்த அவனுடைய தலைவர் என்னுடைய விஜய் சார் அப்படின்னு எழுதுறாங்களா. அதானே ஒரு துக்க வீட்லயே வந்துட்டு எல்லாம் பேசி அழுது எல்லாம் பண்ணிட்டு நான் லைவா பார்த்தேன். பண்ணிட்டு அவங்க சொல்ற ஒரே வார்த்தை தலைவருக்கு எதுவும் தெரியாதுங்க. அவரை நீங்க பாத்துங்கன்றாங்க என்கிட்ட. அவர் பாத்துங்க சார். தலைவர் ஓட மட்டும் தெரியும். ஓட மட்டும் தெரியும் சார். இப்ப நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அந்த இடத்துல தப்பித்தர் இருந்து நின்றுக்கணும். ஒரு அரசியல் நின்றுக்கணும் சார். நீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. நானும் சொன்னேன் சார். அடுத்தடுத்து பட் அவர் கேட்டிருக்காரு சார். அவர் கேட்டிருக்காரு நான் இருக்கிறது பெட்டரா இருக்குமா என்ன இருந்தா இன்னும் ஜாஸ்தி பிரச்சனை சொல்லி. ஆமா சார் அந்த இடத்துல போய் நின்னா திருப்பி கிரௌட் ஆகும். திருப்பி அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். இவ்வளவு இது போயிருக்கு. சிஎம் சார் வராரு அங்க ஆல்ரெடி வந்துட்டு செந்தில் சார் வராரு. ஆனா இவருக்காக தான் 41 பேரும் உயிரை வந்திருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு போனாலும் 41 போனா இவரு ஓடுறாரு. ஆனா முதலமைச்சர் சென்னையில இருந்து அங்க வராரு. சரி மக்கள் மத்தியில சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி சார் நான் இன்னொன்னு சொல்றேன் சார். இப்ப இவர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்றீங்க சார். போயிட்டாரு ஓகேங்களா. ஆனால் நீங்க அந்த இடத்துல இந்த கட்சி சார்பா வேற யாருமே இல்லையா? தலைவர் விடுங்க, தலைவர் அங்க போனா பிரச்சனை ஆகுன்றாங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்ல யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும்ல. திட்டா சார் பப்ளிக்கு திட்டோம் கோவத்துல நம்மளை வந்து கத்தட்டோம் வாங்கிக்க வேண்டியதான் சார். போய் நின்று இருக்கணும் சார். அங்க போய் நின்றுதான் நல்லா இருக்காது. நான் என்ன கேட்கறேன்னா திருப்பி பிளேமிங் அவர் மேலேயே போடுறோம் நம்ம. பட் என்னன்னா இப்ப 40 போச்சு. இப்ப திருப்பி வந்தாங்கன்னா அந்த இன்னும் கூட்டம் கூட இன்னும் பேஜாராகன்றதுனால மேபி